ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இரவும் விடியவில்லை, பொழுதும் போகவில்லை. அத்தியாயம் 2. இன்றைய ஆண் பிள்ளைகள் வீடியோ கேம், இன்டர்நெட் இவற்றில்தான் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். பள்ளி படிப்பு முடியும் வரை காலையில் எழுந்து பள்ளிக்கூடம் போவதே பெரிய பிரச்சனைதான். அங்கே பாடம் மற்றும் என்றால் பரவாயில்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று போட்டு மாணவர்களை படித்து எடுப்பார்கள். அதெல்லாம் தேவையான ஒன்றுதான், யாருக்கு விருப்பம் இருப்பவர்களுக்கு. ஆனால் பள்ளிக்கூடங்கள் பணம் சம்பாதிக்க அதை மாணவர்களிடம் கட்டாயப்படுத்துகிறார்கள். இதனால் பெற்றோர்களுக்கும் பணச்சிக்கல், பிடிக்காத மாணவர்களுக்கு மன இறுக்கம், மனச்சிக்கல். இப்படி பள்ளிக்கூடத்தில் கிடந்து அழுத்து வரும் பிள்ளைகளுக்கு வீடு வந்தால் டியூஷன், ஹோம்ஒர்க், படிப்பு என்று பெரும் போராட்டம்தான். சரி, வருடம் 3 முறை லீவு என்றால் ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங், டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், கராத்தே கிளாஸ், இப்படி மாணவர்கள் கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் மீன்களாய்த்தான் இருக்கிறார்கள். இதுதான் உலகம் என்று பெற்றோராலும் ஆசிரியராலும் 12 வருடங்கள் பொய்யான ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஓரளவு கல்லூரி போகும்போதுதான் சற்று விடுதலையாக உணர்கிறான். அங்கேயும் படித்த உடனே பிளேஸ்மெண்ட்டில் வேலை என்ற சாயம் போகும். பட்டாம்பூச்சியை காட்டி ஏமாற்றும் கல்வி நிறுவனங்கள். இப்படி எந்த தொல்லையும் இல்லாமல் சுதந்திரமாக பள்ளிக்கூடம் போய் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாழ்க்கையோடு இணைந்த கல்வி கிடைக்கிறது. இதில் கோடியில் ஒன்றாக நல்ல ஆசிரியரும் கிடைத்துவிட்டால் அவன் சாதித்து காட்டுவான். அவனுக்கு இருக்கும் உடல் வலிமை சமுத்திரத்தில் கிடக்கும் சுறாமீனின் வலிமைக்கு சமைக்கும் திமிங்கலத்தின் வலிமைக்கும் சமம். இன்றைய இளைஞர்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெற்றோர்கள் சொன்னால் உடனே மாதம் 4000 ஜிம்முக்கு கட்டு போறேன் என்கிறார்கள். இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு? அவரவர் குடும்பத்துக்கு தேவையான வேலைகளை ஒரு ஆண்மகன் பார்த்தாலே அவன் உடல் ஓரளவு இறுகிவிடும். கிராமத்தில் ஆண் பிள்ளைகள் அப்படித்தான் இன்றும் வேலை செய்கிறார்கள். இஎம்ஐயில் வண்டி வாங்கி கொடுத்து அப்பாவின் காசில் பெட்ரோல் போட்டு ஊரை சுற்றி வரும் ஆண் பிள்ளைகளுக்கு உடல் வலிமை எங்கே இருந்து வரும்? ஆனால் கிராமத்து பசங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருப்பது போல் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள், பந்தய மாடுகள் வளர்ப்பதிலும் ஆர்வம் அதிகம். அதிலும் மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டும் இந்த மாட்டு வண்டி பந்தயமும் வடமாட்டு மஞ்சு விரட்டும் ரொம்ப பிரசித்தம். விழா கமிட்டியார் வசூல் செய்து பரிசு தொகையை நிர்ணயம் செய்வார்கள். அப்புறம் மாட்டு வண்டி பந்தய மாடுகள் வளர்க்கும் ஆட்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். பெரிய மாட்டுக்கு ஒரு எல்லை, சின்ன மாட்டுக்கு ஒரு எல்லை என்று விழா கமிட்டியினர் கூடி பேசி அதற்கான எல்லையை தீர்மானித்து வரும் போட்டியாளர்களுக்கு தேவையானதை செய்வார்கள். இந்த ஊரை பொறுத்தவரை 2 குடும்பம் பெரிய வீட்டு குடும்பம் என்று பெயர் பெற்றவர்கள். அவர்கள் குடும்பத்தார்கள் தான் இன்றும் இந்த பந்தயத்திற்கும் முதல் பரிசு தொகையை கொடுப்பார்கள். மருதவேல், காசிவேல் இருவரும் பங்காளிகள். இரு குடும்பத்தாரும் அந்த ஊரில் விவசாயம், தோட்டம், துறவு, வியாபாரம் எல்லாம் செய்கிறார்கள். மருதவேலுவுக்கு ஒரே மகன் கார்த்தி, காசிவேலுக்கு 2 மகன்கள், ஒரு மகள். 2 பேருக்கும் சொத்து பத்து எல்லாம் தனித்தனி. ஆனால் இந்த பந்தய மாடு வளர்ப்பது மட்டும் இன்னும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மருதவேலுவும் காசிவேலுவும் அதை குடும்ப பாரம்பரியமாக நினைத்து அதற்காக மாதம் 10,000 சம்பளம் கொடுத்து ஆள் வைத்து வளர்க்கிறார்கள். அவர்களின் பிள்ளைகள் யாருக்கும் அதில் அதிக நாட்டம் இல்லை. அதாவது பிடிக்கும், ஆனால் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களின் பந்தய மாடுகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பது, ஓட்டுவதும் புலிக்கோன்தான். அடுத்த தலைமுறை கன்றுகளை தேர்ந்தெடுத்து வளர்த்து அதுக்கு இன்றில் இருந்தே பயிற்சி கொடுப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மாடுகளின் பாஷை புரியணும், அது பேசுறது நமக்கு புரியணும் என்றால் நாம் அதோடு உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசணும். பேசி பேசி அவன் நினைப்பதை அது புரிந்து கொண்டு இக்கட்டான சூழ்நிலையில் அவனோடு சேர்ந்து ஜெயிக்கணும். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் பெற்று வளர்க்குற நம்ம பிள்ளைகளே 6 அறிவு ஜீவன். நாம் சொல்கிறத கேட்டு நடக்குதா? இல்லையே. அப்பா பிள்ளைக்குள் எத்தனை ஈகோ, எத்தனை சண்டை, எத்தனை மனஸ்தாபம் வருது. அதே மாதிரி தான் அந்த மாடுகளுக்கும் அதை ஓட்டுபவனுக்கும் வரும். அதை புரிந்து அதை சமாதானப்படுத்தி இப்போ நாம் ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கம் அப்படின்னு புரிய வச்சு பந்தய மாட்டை வண்டியில் பூட்டி ஓட்டி ஜெயிக்கணும்.
இந்த வண்டி பந்தயத்தில் மாடுகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வண்டி. அதற்கென்றே ஆசாரிகளால் வடிவமைத்து கட்டப்பட்ட சிறப்பான வண்டியாக இருக்கணும். வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது. வெயிட் அதிகம் என்றால் வண்டி ஓட்டுபவன் இவர்களை சுமந்து கொண்டு மாடு வேகமாக ஓட முடியாது. அதே சமயம் வண்டி சக்கரம் வலிமையானதாகவும் இருக்கணும். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக மருதவேல் காசிவேல் குடும்பம் பந்தய மாடுகள் வளர்க்கிறார்கள். சுத்துவட்டார ஊர்களில் நடக்கும் பந்தயங்களுக்கு அவர்களின் மாட்டை அனுப்புவார்கள். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அப்படித்தான் இந்த பந்தய மாடு வளர்ப்பதெல்லாம் அந்த காலத்தில் வீட்டு பெண்களே செய்தார்கள். ஆண்கள் விவசாய வேலையோடு காளை கன்னிகளை இதற்கும் தயார் செய்தார்கள். இதனால்தான் எல்லா திருவிழாக்களும் நம்ம ஊர்களில் கோடை காலத்தில் வருகிறது. இப்போது எந்த வீட்டிலும் பெண்கள் மாடுகளுக்கு இப்படி பண்டுவம் பார்ப்பது இல்லை. ஏன், எப்போ வீட்டுக்குள்ளே டிவி பெட்டி வந்துச்சோ அப்போவே வெளியே தோட்டத்தில் மாடுகளுக்கு வேலை பார்த்த பெண்கள் வீட்டுக்குள் போய் முடங்கி டிவி பெட்டிக்கு முன் அமர்ந்து விட்டார்கள். மாடுகளை பார்த்து வளர்க்க ஆளில்லாமலே பலர் இந்த பந்தய மாடுகள் வளர்ப்பதை விட்டுவிட்டார்கள். ஆர்வம் இருந்து என்ன செய்ய, இறங்கி அதுக்கு வேலை பார்க்கணுமே. மருதவேல் காசிவேல் வீட்டிலும் இதே நிலைதான். சாதாரண வீட்டு பெண்களே டிவி பெட்டிக்கு முன் அமரும்போது ஊரில் பெரிய பணக்கார வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? இப்போ யார் மாடு வளர்ப்பது? 2 பங்காளியும் மகன்களிடம் சொல்லி பார்த்தார்கள். எங்களால் முடியாது, ஆள் வச்சுக்குங்க என்றார்கள். சரி என்றே மாடுகளுக்கு நேரம் தவறாமல் அதற்கான சத்தான உணவு கொடுத்து குளிப்பாட்டி என்று பார்த்து கொள்ள ஆள் வைத்தார்கள். மாட்டை பார்த்துக்க ஆள் வைக்கலாம், மாட்டு வண்டி ஓட்ட நம்ம ஆள் தானேடா வேணும் என்றதற்கு பெரியப்பா மகன்கள் பெரியவர்கள், அவர்கள் ஓட்டட்டும், என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டான் மருதவேல் மகன் கார்த்திக். காசிவேல் மகன்களும் முடியாது என்று உருவிக்கொண்டார்கள். போன வருடம் வரை மருதவேல்தான் வண்டி பந்தயத்தில் மாடு ஓட்டினார். அதில் விழுந்து அடிபட்டதால் தான் அவரால் இப்போ ஓட்ட முடியலை. அப்போது அவர்கள் ஆள் தேடிய போதுதான் மருதவேலின் மகன் கார்த்திக்கினுடைய உயிர் நண்பன் புலிக்கோன் தானாக, மாமா நான் வண்டி ஓட்டவா என்றான். மருதவேல் அடிபட்டு விழுந்த பிறகு அவருடைய தோப்பு வயல்களை பார்க்க அவரால் முடியலை. ஆள் தேடிய போதுதான் புலிக்கோன் நான் பார்த்துக்கிறேன் மாமா என்றான். 18 வயது பையன், எல்லா வேலையும் தெரிந்தவன். வள்ளியன் சின்ன மகனை தன் கூடவே வைத்து விவசாய வேலை சொல்லி கொடுத்ததால் எல்லா வேலையும் அவனுக்கு அத்துபடி. இப்போ அவன் அப்பா வள்ளியன் உடம்பு சரியில்லாமல் போனதால் இவன்தான் அவர்களின் சின்ன நிலத்தை விவசாயம் செய்கிறான். நல்லா படிக்கிறவன். கார்த்திக்கோடு சிறுவயதில் இருந்து ஒன்றாக படித்தவன். இருவரும் உயிர் நண்பர்கள். அவனை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் வயல் வேலைகளை அவன் பொறுப்பில் விட்டார். நன்றாகவே பார்க்கிறான். அதனால் இரண்டு வேல்களும் அவனிடம் பந்தய மாடுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். பந்தயத்திற்கு வண்டி ஓட்டுவதையும் அவனிடம் ஒப்படைத்தார்கள். கார்த்திக் சென்னையில் பெரிய கல்லூரியில் படிக்கிறான். புலிக்கோன் இப்படித்தான் 2 வீட்டு பெரியவர்களும் சேர்ந்து அவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். இரத்தத்தில் இருக்கும் சில பாரம்பரியங்கள் எப்போதும் மாறாது. புலிக்கோனின் பாட்டன் காலம் வரை இதே மருதவேல் காசிவேல் குடும்பத்துக்கு இணையாக பந்தய மாடுகள் வைத்து வளர்த்தவர்கள்தான் அவர்கள். விலைவாசி கூட கூட குடும்பம் வறுமைக்கு சென்றது. விட்டுவிட்டார்கள். புலிக்கோனின் பாட்டன் போல் பந்தய மாட்டை ஓட்ட முடியாது என்று எப்போதும் சொல்வார்கள் பழைய ஆட்கள். அதனால் இரத்தத்திலேயே இருந்ததால் மருதவேல் சொல்லிக் கொடுத்த சூட்சுமங்களை வெகு எளிதாக புரிந்து கொண்டு செய்தான் புலி. அதனால் 2 வேல்களுக்கும் நிம்மதி. ஆனாலும் பந்தயத்தில் ஜெயித்தால்தானே கௌரவம். அந்த வருடம் புலிக்கோன் 18 வயதில் முதலாக இதே அம்மன் கோவில் திருவிழாவில் தான் முதலாக பந்தயத்திற்கு ஓட்டினான். 2 பங்காளிகளும் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். பணம் பொருள் நஷ்டம் என்றால் கவலைப்பட மாட்டார்கள். கௌரவம் காக்கப்படணுமே, எனவே டென்ஷனாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் மட்டுமில்லை, அவர்களின் பிள்ளைகளும் டென்ஷனாகத்தான் இருந்தார்கள். கார்த்திக் தான் நண்பனை திட்டினான். எதுக்குடா இந்த பம்பெல்லாம், எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா இதில் என்றான். புலி அவனை சின்ன புன்னகையுடன் பார்க்க, அப்பா சாமி தெரியாமல் சொல்லிட்டேன்டா, ரிஸ்கெல்லாம் உனக்கு ரஸ்க்கு மாதிரி தான். உன் குணம் தெரியாமல் உன்கிட்ட சொல்லிட்டேன் பாரு. உனக்கு அடங்காத மாட்டை அடக்கி காட்டுறது முடியாதுன்னு சொன்னால் முடிச்சு காட்டுறதும் தானேடா உனக்கு பிடிக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். சென்று வென்று வா நண்பனே என்று ஆற தழுவிக்கொண்டான். அந்த வருட பந்தயத்தை ஊரே ஆவலாகத்தான் எதிர்பார்த்தது. அதுவும் வயதான கிழவன் கிழவிகள் தான்
ரோட்டோரம் அதிகம் குவிந்தார்கள். காரணம், புலி அவன் பாட்டனார் மாதிரி ஓட்டுறானா என்று பார்க்கத்தான். இப்போ 70-80 வயதில் இருக்கும் இவர்கள் எல்லாம் அவன் பாட்டனார் வண்டி ஓட்டிய போது 8-10 வயதில் இருந்தவர்கள். அந்த ஆர்வத்தில் வந்து கூடினார்கள் என்றால் வயது பெண்கள் புலிக்கோனை சைட்டடிக்கவே வந்து குமிந்தார்கள். பின்னே அவன் அந்த 18 வயதிலேயே ஆள் பார்க்க அத்தனை கம்பீரமாக இருப்பான். அவன் நல்ல உயரம், கிள்ளி பிடிக்க உடம்பில் ஒரு பிடி சதை இருக்காது. அதே சமயம் நெஞ்சு படர்ந்து விரிந்து மார்பு ரோபங்கள் வெயிலில் பளபளக்கும். அவன் கருப்பு தான், ஆனால் அவன் ரொம்ப கம்பீரமாகவும் முகக்கலையாகவும் இருப்பான். அவன் சிரித்தால் அத்தனை அழகாக இருக்கும். இப்போதெல்லாம் அவன் சிரிப்பதே இல்லை. அந்த மாடுகளுக்கு அவன் கொடுக்கும் பயிற்சி எல்லாம் அவனும் செய்கிறானே. தினம் 1 மணி நேரம் கண்மாயில் மாடுகளுடன் நீந்துகிறான். ஆமாம், மூச்சை அடக்கி மாட்டுக்கு கொடுக்கும் பயிற்சி தான் நீச்சல் பயிற்சி. தினமும் அதுகளோடு அவனும் செய்கிறான். விவசாய காலத்தில் மட்டும் இருக்காது, மற்றபடி அவனும் அந்த உடற்பயிற்சியினால் வலுவாக இருப்பான். மருதவேல் காசிவேல் மகன்களிடம், அவனை பாருங்கடா, எவ்வளவு வலுவா இருக்கான், நீங்களும் தான் இருக்கீங்களே, கொஞ்சமாவது வேலை வெட்டி குனிஞ்சு நிமிந்து பாருங்க, அப்பத்தான் உடம்பு தசை எல்லாம் நரம்பு எல்லாம் இருக்குமுடா என்பார்கள். அவர்கள் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். கார்த்திக் நண்பனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டுவான். ஆசைப்பட்டு இங்கே லீவுக்கு வரும்போது அவனோடு போய் ஏதாவது செய்வான். 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்குப்பிடிப்பான். அதற்கு மேல் அவனால் முடியாது. அதன் பிறகு 1 வாரம் சுருண்டு விடுவான். நீ மட்டும் எப்படிடா இப்படி செய்கிற என்பதற்கு, நீ இப்போ 18 வயசில் செய்கிறத நான் 8 வயசில் செய்ய பழகினேன். அது விளையாட்டு பருவம். வலிக்குது என்றாலும் கூட உடம்பு சீக்கிரம் தேறிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய பழகினேன். அந்த வயசுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே போய் தான் இப்போ இப்படி இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் 10 நாளில் இதை பழகலை. உனக்கே தெரியும். நான் உங்கள் கூட கிட்டிப்புல் அடித்து விளையாட வரணும்னா 3 கட்டு புல் அறுத்து வச்சுட்டு தான் வர முடியும். கோழிக்குண்டு விளையாட வரணும்னா ஒரு பக்க வரப்பு வெட்டி மண்ணணைச்சு கொடுத்தா தான் என் அப்பா விடுவார்.